ஜோதிடம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு பாயிண்ட்டை எடுத்து சொல்கிறோம், இந்த மாதிரி நடக்குதுங்க, இந்த மாதிரியான ஒரு பலன் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ அவங்க மறுதளிக்கிறாங்க, அங்கே இல்லை அந்த மாதிரி ஒன்றும் இல்லையே, தப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மறுதளிக்கிறாங்க. அப்போ இப்போ அதை சமாளிக்கிறதுக்குங்கிறதுக்கு நிறைய வழிகள் வச்சுருக்கிறாங்க. என்னென்னா, இது வந்து உங்கள் ஜாதகம் வந்து தப்பாக இருக்கும், இல்லைனா எழுதின முறை தப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிட்றோம். இருந்தாலும் ஏன் தப்பாக போச்சு அப்படிங்கிறத நீங்கள் அவங்க போனதுக்கப்புறம் சிந்திச்சு பார்த்து, அல்லது அது சம்மந்தப்பட்ட தலைப்புகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி, ஏன்னா அந்த காலத்தில் தான் உங்களுக்கு நிறையா கிடைக்காது, இந்த மாதிரி புக்கு தேடி பிடிக்கணும் அல்லது யார்கிட்டையாவது கேட்கணும்னு. இன்றைக்கி அப்படி கிடையாது. இந்த மாதம் ஐயா மீட்டிங் போடுறாங்க, இது மாதிரி நிறையா மீட்டிங்கள் நடக்குது. அப்போது முதல்ல நமக்கான பாசிட்டிவ், இப்போது நிறைய பேர் சொன்னாங்க, இங்கே நான் அந்த மாதிரி சொன்னேன், அந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போது இந்த பாசிட்டிவாக எல்லோரும் வெளியில் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் சொன்னேன் அவருக்கு அது நடந்துச்சு, நான் சொன்னேன் நடந்துச்சு அப்படிங்கிறத வெளியில் சொல்லுவாங்க. பட் நெகட்டிவாக எத்தனை பேர் வெளியில் சொல்லுவாங்க அப்படின்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. பட் அது எதனால் வந்துச்சு அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிச்சி நம்ம அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா மறுபடியும் அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஜோதிடத்துக்குள்ளே வந்தது அப்படிங்கிறது, நான் வந்து ஆக்சிடென்டலாக வந்தேன், நான் வந்து பையனுக்கு பொண்ணு பார்க்குறதுனால வந்தேன், அல்லது அதனால் நிறையா ஜாதகம் ரிஜெக்ட் ஆச்சு அதனால் வந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் ஜோதிடத்தில் வந்தது அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் வந்தேன். ஆக்சுவலாக எப்போயுமே மாமா கூடவே தான் உட்காந்துருப்போம். அப்போ எல்லாம் ஜாதகம் ரெகுலராக பார்க்குறோம், பக்கத்துலேயே உட்காந்துருக்குறோம். ஒரு கட்டத்தில் நம்ம வீட்டில் இருக்கும்போது யாராவது ஒருத்தவங்க அவசரமாக வருவாங்க, இந்த மாதிரி முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, வெளியூர் போயிருக்காங்க அப்படின்னா, அப்போ தான் நீங்கள் தான் கூடவே இருக்கீங்கல்ல, நீங்களும் பாருங்கள் அப்படின்னா, இல்லைங்க நான் சொன்னால் ஒத்துக்கங்க, அதெல்லாம் பாருங்கள் அதெல்லாம் வந்துடும் அப்படின்னா அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஆக்சுவலாக அப்போ அவங்களுக்கு பதிலாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு, அப்போ சப்ஸ்டியூட்டாக தான் வந்தோம் அப்படிங்கிறது ஒன்று. அதே மாதிரி வந்த புதுசில் ஆரம்பத்தில் வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக சொல்ல ஆரம்பித்தாலும் நிறைய பேர் இப்போ இங்கே பேசின மாதிரி தான். என்னென்னா, நம்ம சொல்லி அவங்க வந்து நடந்துருச்சு அப்படிங்கிறத சொல்லும்போது நமக்கு பெரிய ஆச்சரியமாகவே இருக்கும். இது எல்லாத்துக்குமே இந்த அனுபவம் இருக்கும். எப்போ ஜோதிடம் பழகின புதுசில் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து பெரிய விஷயமாகவே இருக்கும். அப்புறம் வந்து ஜாதகம் பார்க்க வர்றவங்க அப்படிங்கிறவங்க எடுத்தோடனே சில பேர் வந்து அவங்களே ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. சில பேர் வந்து சொல்லவே மாட்டாங்க, பாறை மாதிரி அப்படியே இருப்பாங்க, உட்காந்தே இருப்பாங்க, சொல்லு பார்த்துக்குருவோம் அப்படின்னு. அதுவும் வந்து இப்போ மாமாட்ட பார்த்தவங்க வந்து இது என்கிட்ட பார்க்குறாங்க அப்படின்னா அவங்கள சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏங்க எந்த ஊரில் பிறந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு, ஏன்னா இப்போல்லாம் கம்ப்யூட்டர் தானே என்ட்ரு பண்ணுறோம் டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த். அப்படி என்ட்ரு பண்ணும்போது எந்த ஊரில் பிறந்ததுங்கிறது பின்னால் கூட இருக்கும். அதுக்காக ஒரு வார்த்தை கேட்போம், எந்த ஊரில் பிறந்ததுங்க அப்படின்னா, ஐயா அதுலேயே இருக்கே பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இது எதுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அதுவும் மாமாட்ட ஆல்ரெடி பார்த்தவங்கள்ட்ட அதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுங்கிறது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா நம்ம எதாவது ஒன்று சொல்லக்கூட கூடாது, எதாக இருந்தாலும் சரி அதெல்லாம் அவரே சொல்லிடுவார், அதே மாதிரி தான் நீங்களும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ மற்றவங்க ஒர்க் பண்ணுறதை விட நான் இன்னும் ஜாஸ்தியாக பேசுகிற மாதிரி இருக்கும் அவங்கக்கிட்ட. அப்புறம் அந்த சொன்னேன் இல்லைங்களா, பாறை மாதிரியே உட்காந்துருப்பாங்க, எந்த ரியாக்ஷனும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஆளுகளுக்கு ஒரு ஒளியை வச்சு நம்ம உடைக்கிற மாதிரி ஒரு ஆயுதம் தான் இப்போ ஐயா அன்றைக்கி சொல்லி கொடுத்தது. என்ன விஷயத்த சொன்னோம்னா அவங்க வந்து அந்த அவங்களோட அந்த இது இறுக்கம் தளருமோ அந்த விஷயத்தை வச்சு ஓங்கி ஒரே அடி அந்த இடத்துல, அதுக்கப்புறம் அவங்க இருக்கும் அப்படிங்கிறது தளர்ந்துடும். அதுக்கப்புறம் தானாகவே அவங்க வந்து அவங்களோட அந்த காரணம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம், அப்புறம் அவங்க ஏற்றுக்குவாங்க. 2 வே கன்வர்சேஷனாக மாறிடும், சிங்கிள் வே கன்வர்சேஷனாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி நிறைய இடங்களில் ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம குரு நாகராஜன் ஐயா சொல்லிக் கொடுக்குறாங்க. அதே மாதிரி முந்தி வந்து பிரபலம் ஆகிறதுக்கு அல்லது வந்து நம்மளை வந்து வெகுஜனத்தில் பொதுமக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்குமே மீடியாஸ் எதுவும் இருக்காது. நம்மளாத்தான் அல்லது வந்து நம்மகிட்ட வந்து பார்த்துட்டு போனவங்க தான் அதை வந்து பிரபலப்படுத்தணும். ஆனால் இன்றைக்கி வந்து நேற்று வந்து இங்கே விராலிமலை போயிருந்தேன். அப்போ அஸ்வின் மீடியாவிலேருந்து நம்ம சேனல் வந்து தம்பி நடத்திட்டு இருந்தாப்புல, அவர் தான் மீட்டிங் நடத்தினார். அப்போ பிரபலப்படுத்துறதுக்கு அவர் இருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் கடந்தது அப்படிங்கிறது பெரிய விஷயம். நேற்று எனக்கு டைம் கிடைக்கல, ஆக்சுவலாக ஒரு சூழ்நிலை காரணமாக கிளம்ப வேண்டியதாக போச்சு. அப்போ அந்த சப்ஸ்கிரைபர் கிடக்காதுங்களாம் ஒரு விஷயம். ஆரம்பத்தில் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதை வருமானம் இல்லாமல் கொண்டு போகிறது அப்படிங்கிறது அதோட ரொம்ப பெரிய விஷயம். அப்போ நம்ம எல்லோரும் படிக்கிறோம். அப்போ பிரபலமாகிறதுக்கு இப்போ தம்பி மாதிரி ஆளுங்க இருக்காங்க, அவங்க வந்து அவங்க சேனலில் அவங்கள போடுறாங்க. அப்போ பிரபலம் அப்படிங்கிறது தானாக வந்துடும். அவருக்கு வந்து தாராளமாக ஒரு கைதட்டல் கொடுக்கலாம். ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து வந்து இதை எடுத்து பண்ணுறாரு அப்படிங்கும்போது. இன்றைக்கி வருமானம் இருக்குது, வருமானம் இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் இதை 1ஆம் நம்பர்லேருந்து அவர் ஆரம்பிச்சிருப்பார். அப்போ
1ஆம் நம்பர்லேருந்து ஆரம்பிச்சிருப்பார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த வருமானங்கள் அப்படிங்கிறது எதுவும் இருந்திருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜோதிடர்களுக்கு நிறைய தர்ம சங்கடமான இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும். ஏன்னா இப்போ நார்மலாக பொருத்தம் பார்ப்பாங்க. பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பொருத்தம் பார்ப்பாங்க, அல்லது வந்து மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்து பொருத்தம் பார்ப்பாங்க. அவங்க ஒருத்தர் மட்டும் வந்துட்டோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி பொண்ணு ஜாதகம் நல்லா இல்லை, பையன் ஜாதகம் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி முடிச்சிடலாம். இதில் நிறையா நேரங்கள் என்ன நடக்கும்னா, பொண்ணு மாப்பிள்ளை 2 பேர்த்து வீட்டிலேருந்து வருவாங்க. இது எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து அது என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து, ஏன்னா அவங்க ஆல்ரெடி முடிவெடுத்துருந்துருப்பாங்க. நீங்கள் வந்து நம்ம சொல்லி இது வேண்டாம் வேணும்லாம் சொல்ல முடியாது. அப்போ வேணுங்கிற மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நமக்கு வந்து முடியும். அதுலேயும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கடை வீதியில் போய் எல்லாம் சேலைகளை, வேட்டி, ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் அப்படியே பொருத்தம் பார்க்கலன்னு சொன்னாங்க, அதையும் பார்த்துட்டு போயிடுவோம், அதனால தான் அவங்ககிட்ட வந்தோம் அப்படிங்கிற மாதிரி வந்து உட்காந்துக்குவாங்க. அப்போ இப்படி வந்து உட்காரும்போது நம்ம பாடு கொஞ்சம் கஷ்டமாகத்தே இருக்கும். அதே மாதிரி இன்னொரு இதே மாதிரியான ஒரு சங்கடமான விஷயம் என்னென்னா, எந்த இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில நேரங்களில் பொய் சொல்கிறதுமே வந்து நன்மையை தான் கொடுக்கும். என்னென்னா, இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க அடுத்து நீட் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தம்பி டாக்டர் ஆயிடுவானான்னு பாருங்கள் அப்படிம்பாங்க. அவங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு, நம்ம தம்பியை பையனையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்போ அந்த இடத்துல நம்ம ஜாதகம் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாலாம் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. அதெல்லாம் நீ படித்து ஆயிடலாம்ப்பா, நல்லா படி அப்படிங்கிறதோட முடிச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல இன்னொரு கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு, மருத்துவர் ஆகக்கூடிய அமைப்பு என்ன அப்படிங்கிறத சொல்லணும். அப்போது ஒரு ராசிக்கு, லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சூரியன், குரு, செவ்வாய் அல்லது அந்த செவ்வாயை சனி பார்க்குறது, இது மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னா அவங்க வந்து நிச்சயமாக மருத்துவர் ஆவாங்க. அப்போது காலம், பொருள், இடம் இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இந்த ஜோதிடத்தை சொன்னோம் அப்படின்னோம்னா நிச்சயமாக எல்லாரும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத இந்த தரத்தில் சொல்லிக்கிறேன். பேச வாய்ப்பளித்தமைக்கு குரு நாகராஜன் ஐயா அவர்களுக்கு மிகவும் நன்றி. நமது ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் ஆள்போல் தலைகளைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து சியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என்று கூறி வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.